ஒரு ஏழை ஆனா தந்திரமான பையன் சுமன். அவனுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால அவன் கிராமத்துல ஒரு தாபேல வேலை பார்த்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான். சுமன் ஏழையா இருக்கிறதுனால ஆனா தைரியமானவன். அவன் தினமும் அவனோட உணவுல ஒரு பகுதிய தன்னோட ஃப்ரெண்டு மீனுக்கு கண்டிப்பா கொண்டு போய் கொடுப்பான். எப்படி இருக்கிற நண்பா? சுமன், தாபேல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான ரவுடி சண்டோட பார்வை அவன் மேல பட்டுது. அப்புறம் அவன் சுமனை என் கூட வந்து எனக்காக வேலை பாக்குறியான்னு கேட்டான். நான் உங்க கூட வந்து என்ன பண்றது? என்ன 40 நாள் ஓய்வு எடுக்கணும், அப்புறம் சந்தோஷமா சாப்பிடணும், அப்புறம் 41வது நாள் சும்மா எனக்காக கொஞ்ச நேரம் வேலை செய்யணும். நீ அப்படி எனக்கு வேலை பார்த்தினா உனக்கு சம்பளமா முழுசா 10 பொற்காசுகள் கொடுப்பேன். 1 வேலைக்கு முன்னாடி, மீதி 9 வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி, எப்படி? 2 2 4. இந்த மாதிரி வேலைன்னு தெரிஞ்சதும் சுமனோட கண்ணுல பிரகாசம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவன் உடனே தாபாவோட வேலையை விட்டுட்டு சண்டு கிட்ட வேலை பாக்குறதுக்கு கிளம்பி போனான். ஓய்வெடுக்க வேண்டிய நாட்கள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைச்சுக்க. நிம்மதியா சாப்பிடு, தூங்கு. தூங்கி எழுந்ததும் நல்லா ஊற சுத்து, நல்லா சாப்பிடு, திரும்பவும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. கடைசியில சுமனோட 40 நாள் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 41வது நாள் வந்தது. அதாவது அவன் இன்னையில இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வாக்கு கொடுத்த மாதிரி சண்டு அவங்கிட்ட வேலைக்கான முன்பணமா ஒரு பொற்காசை கொடுத்து அவனை வேலைக்கு கூட்டிட்டு போனான். அவங்க நடந்து நடந்து அடர்ந்த காட்டோட உயர்ந்த மலைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கிருந்து பார்த்தா கீழே ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த காட்டுல இருக்கிற பழம் ரொம்பவே விலை உயர்ந்தது. நான் இங்க இருந்து நிறைய பழங்களை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த பையில எத்தனை பழங்கள் வரும் அது எனக்கு தெரியாது. 2 2 4. இந்த பைக்குள்ள நீ உட்கார முடியுமா? அப்பதான் இந்த பையில எத்தனை பழங்களை சுமக்க முடியும் என்னாலையும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். தாராளமா. நீங்க என்ன பண்றீங்க? என்ன வெளியே விடுங்க. 2 2 4. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் இத்தனை நாள் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தல, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அட, என்ன அவுத்து வெளியே விடு. நீ என்ன பண்ற? காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? வந்து என்ன காப்பாத்துங்க. சபாஷ். காப்பாத்துங்க. மாமா, தயவு செஞ்சு நீங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பயப்படாத. உனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கஜானாவுல இருந்து 2 2 4 அந்த பக்கம் இருக்க வயிற தங்க எல்லாத்தையும் வீசி ஏறி கஜானாவை தூக்கி வீசு. அப்புறம் உனக்கு வழி சொல்றேன். இப்ப சொல்லுங்க மாமா. முட்டாள் பயலே, உனக்கு அக்கம் பக்கத்துல அங்க எலும்பு கூடு எதுவும் கண்ணுக்கு தெரியலையா? உனக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய பேர் அந்த கழுகுக்கு இரையா மாறிட்டாங்க. அப்புறம் இப்போ இது உன்னுடைய தருணம். அட, ஏன் இப்படி பண்றீங்க மாமா?
அப்படி இந்த நதியில குதிச்சாலாவது உயிர் தப்பி போங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இங்க இருக்கிற கழுகு காகம் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடும். ஆ! 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 பசங்களா, இது அந்த நதி தான். இது அவங்க கிராமத்துல போய் சேரும். அப்புறம் இந்த கதையோட ஆரம்பத்துல மீன் வந்தது ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு சுமன் எப்பவுமே உணவு கொடுப்பானே. நதி அதுவா இருக்கும்போது அப்ப இந்த மீனோட வீடும் இதுவா தானே இருக்க முடியும். கடைசியில அது சரியான சமயத்துல தன்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக அங்க வந்து சேர்ந்துடுச்சு. ரொம்ப நன்றி நண்பா. இன்னைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்லையே. இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த மோசடிக்கார சண்டு மறுபடியும் கிராமத்துக்கு வந்து அடுத்த பலிக்கு ஆளை தேடிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட பார்வை சுமன் மேல பட்டுச்சு. அவனை பார்த்ததும் அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். 2 2 4 நீ அந்த மலையில இருந்து எப்படி இங்க திரும்பி வந்த? சுமன் அப்போ ரொம்ப புத்திசாலி. அவன் சண்டுவை மாட்டி விடுறதுக்காக ஒரு திட்டம் போட்டான். அது ரொம்ப சுலபம். நீங்க என்ன அங்க விட்டுட்டு போனீங்க இல்லையா? அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு குகை கிடைச்சது. அது நேரா மலைக்கு கீழே கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதனால நான் அது மூலமா கீழே வரைக்கும் வந்துட்டேன். அப்படியா? அப்படின்னா அந்த குகை மூலமா எல்லாத்தையும் 2 ஆக்கிடலாம். 2 2 4. சுமன் கண்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு மாமா மாதிரி. நீ அந்த குகையோட ரகசியத்தை பத்தி யாருக்கும் சொல்லல தானே? இது வரைக்கும் சொல்லல. சபாஷ். நீ எனக்கு அந்த குகையோட வழிய சொல்றியா? அதுக்கு பதிலா நான் உனக்கு அவ்வளவு பண காசு தரேன். அப்புறம் நீ நிம்மதியா சாப்பிடலாம், நிம்மதியா விளையாடலாம். எல்லாமே உனக்கு 2 2 நாள் ஆயிடும். நிஜமா? அப்படின்னா நீங்க இந்த வாட்டி என்ன ஏமாத்த மாட்டீங்களே? இல்ல, நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். இது மாதிரி அவங்க பேசி உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் அதே மலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை சண்டுவே அந்த பையை எடுத்துக்கிட்டு மலைக்கிட்ட போயிட்டாங்க. அடேங்கப்பா, தங்கம் தங்கம், வைரம், வைடூரியம், புதையல் புதையல். குகைக்கான வழி அது எங்க இருக்கு? எங்க அந்த குகைக்கான வழி? இங்க என் கண்ணுக்கு எந்த குகைக்கான வழியும் தெரியல. அந்த குகை எங்க இருக்கு? குகையா? என்ன குகை? எதை சொல்றீங்க? அட என்னப்பா இது 2 2 4 ஆக்குற? உனக்கு என்ன ஞாபகம் மருதியா? அச்சச்சோ மாமா, நீங்க என்ன இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? நீங்க எப்படி என்னையும் என்ன மாதிரி இருக்க நிறைய பேரை அங்க அனுப்பி கழுகுக்கு உணவா மாத்துனீங்களோ, நானும் அதே முயற்சி பண்ண, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. அங்க எந்த குகையும் கிடையாது. என்ன? அப்ப நீ என்ன முட்டாளாக்கிட்டியா? ஐயோ, நான் 2 2 4 சொல்லி எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? இந்த நதியில விழுந்த அவனை காப்பாத்துறதுக்காக சுமனுக்கு அவனோட ஃப்ரெண்டு மீன் ராணி இருந்தது. ஆனா ஏமாத்துக்காரன் சண்டு இன்னை வரைக்கும் மத்தவங்களை ஏமாத்துற காரியத்தை தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். இதனால அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. வீர்வரான்னு பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு பெரிய கப்பல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட கடல் பயணத்தின் போது ரொம்ப வேகமா அடிச்ச புயல் காத்துல அவனோட கப்பல் சேதமாயிடுச்சு. அந்த கப்பலே உடைஞ்சு செதறி போச்சு. மறுநாள் மயக்கத்துல இருந்த வீர்வராவோட கண்கள் திறந்தது. அப்ப அவன் தெரியாத ஒரு தீவுல நின்னுகிட்டு இருந்தான். நான் இப்ப எங்க வந்திருக்கேன்? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா வீர்வராவுக்கு கடைசியில ஒரு நகரம் தெரிஞ்சது.
மக்கள் கிடைச்சிட்டாங்க. இங்க இருந்த ஜனங்கள்லாம் எங்க போயிட்டாங்க? யாருமே கண்ணுக்கு தெரியல. மகாராஜாவா? எங்க? அடடடா, நில்லு, வேணாம். ஆமா, இங்க என்ன நடக்குது? நீங்க இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த தீவு பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ, இங்க இருக்கிற விதிகள் ரொம்பவே விசித்திரமானவைகள். இங்க இருக்கிற விதிப்படி இங்க யாராவது புயல்ல மிதந்தோ இல்ல வழி தெரியாம வந்தாலோ அவங்கள நாங்க புது ராஜாவா ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க பழைய ராஜாவை ஆளே இல்லாத தீவுக்கு அனுப்பி வச்சிடுவோம். யாரு ராஜாவா இருந்து இங்க சேவை பண்ணாங்களோ அவங்க வாழ்நாள் முழுக்க தனிமையில இருக்கணுமா? இது உண்மையிலே விசித்திரமானதுதான். அது சரி, இப்போ இங்க ராஜா யாரு? நான் தான். வீர்வராக்கு இப்பதான் விஷயமே புரிஞ்சுது. அந்த ஆள் ஏன் இவ்ளோ சோகமா இருந்தாருன்னு. ஏன்னா அவர் இப்ப ராஜா அரண்மனையை விட்டுட்டு ஆளே இல்லாத தீவுக்கு போக வேண்டிய முறை. வயசான அந்த மனுஷனுக்கு கவலை வந்துடுச்சு. அந்த தீவோட விதிமுறைப்படி அடுத்த நிமிஷமே வீர்வரா மகாராஜா வீர்வராவா மாறிட்டான். அவனோட புரிதலும் கருணை உள்ளம் கொண்ட காரணத்தினால மக்கள் அவன் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆனா இதுக்கிடையில ஒரே ஒரு விஷயம் இருந்தது. அது புத்திசாலியான வீர்வராவோட மனச அவனை எப்பவும் உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் அதுதான், ஒரு நாள் யாராவது ஒருத்தர் ராஜாவாகி வந்தா அப்புறம் அவனும் ஒரு தனி தீவுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். அதுக்கப்புறமா இதுல இருந்து விடுதலை பெறறதுக்காக புத்திசாலியான மகாராஜா வீர்வராவுக்கு ஒரு யோசனை தோணிச்சு. வீரர்களே, மழை காலத்துல கடற்கரை ஓரத்துல இருக்க மக்களோட வீடுகள்லாம் அடிச்சிட்டு போயிடுது. அதனால என் உத்தரவு என்னன்னா, வெறிச்சோடி போன அந்த தீவோட சில பகுதிகளை நம்ம நகரத்தை போலவே அந்த இடத்தையும் சீரமைங்க. அதுல வீடு, கடைகள், தெருக்கள் எல்லா வசதிகளும் இருக்கணும். விரிச்சோடி போன வீதி இல்லையா? ஆனா மகாராஜா அங்க இங்க இருந்து அனுப்பப்பட்ட ராஜாக்கள் தானே அங்க இருப்பாங்க. இது என்னுடைய பரிந்துரை இல்ல, உத்தரவு. புரியுதா? அப்படியே மகாராஜா. மகாராஜா வீர்வராவின் உத்தரவின்படி ஆளே இல்லாத அந்த தீவோட அடர்ந்த காடுகளை வெட்டி அதை மேம்படுத்துறதுக்கான பணிகள் துவங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த வெறிச்சோடின தீவு வெறிச்சோடி போய் இல்ல. வெறிச்சோடின மாதிரி இல்லாததுனால யாராவது ஒரு புது ராஜா வந்ததுக்கு அப்புறம் கூட புத்திசாலியான வீர்வராவுக்கு அங்க போய் இருந்தா கூட எதை பத்தியும் அவர் கவலைப்பட மாட்டாரு. இந்த மாதிரி அவரோட திட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறமா அவர் கவலையே இல்லாம ரொம்ப அறிவுபூர்வமா தன்னோட ராஜ்யத்தை நடத்திட்டு வந்தாரு. அப்ப ஒரு நாள், மகாராஜா மகாராஜா மகாராஜா, ரொம்ப தூரத்துல பெரிய கப்பல் முழுகி போச்சுன்னு தகவல் வந்திருக்கு. மன்னிச்சிடுங்க மகாராஜா, இந்த மாதிரி எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப யாராவது மிதந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுக்கு அர்த்தம் உங்களோட புது ராஜா வர போறாரு. ஆமாங்க மகாராஜா. அப்புறம் அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த முழுகின கப்பல்ல நம்ம எதிரியோட கொடி இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப நாளா நம்ம தீவை அடையணுங்கிற எண்ணம் இருந்தது. அப்புறம் நம்ம தீவோட விதிமுறைகள் படி அவங்களோட ஆட்கள் யாராவது இங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள நாம இந்த தீவோட ராஜாவா ஆக்கி ஆகணும். இந்த செய்தியை கேட்ட உடனே தீவோட மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் ரொம்ப சோகமாவும் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் மகாராஜா வீர்வரா மேல அதிகமான பாசம் வச்சிருந்தாங்க. அதே சமயம் பாசமும் நட்பும்
வீர்வராக்கு அவங்க மேலயும் இருந்தது. அதனால வெளியாட்கள் யாராவது வந்து அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரு. அதுக்காக அறிவுபூர்வமா ஒரு திட்டத்தை யோசிச்சாரு. நீங்க உங்க ராஜாவை மாத்தியே ஆகணும். விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நீங்க யார விரும்புறீங்களோ அவங்கள ராஜாவா தேர்ந்தெடுங்க. இது எப்படி முடியும் மகாராஜா? விதியின் படி பாத்தீங்கன்னா முழுகி தடுமாறி வர ஆளு எங்களோட ராஜாவா இருப்பாரு. அந்த மாதிரி வந்த ஒரு ஆளு நமக்கு பிடிச்சவரா எப்படி இருக்க முடியும்? இப்ப ராஜாவா நான் இருக்கேன். இப்ப ராஜாவால விதிமுறைகளை உருவாக்கவும் முடியும், அதை மாத்தவும் முடியும். அந்நியன் எல்லாருமே நல்லவனா இருக்க முடியாது. அப்புறம் தான் ராஜ்யத்தை ஒரு அந்நியன் இல்லனா எதிரி கையில கொடுக்கறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் மகாராஜா? செய்ய வேண்டியது நீங்க இல்ல நான். இங்க இருக்கிற பிரஜைகளோட நன்மைக்காக நான் இங்க ஒரு விதிமுறையை கொண்டு வரேன். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ராஜாவை தேர்ந்தெடுங்க. ஆனா எங்க கூட இருக்கிற ராஜாவால பாரபட்சம் ஏற்படுற அபாயம் இருக்கு. அதனால நாங்க ராஜாவை வெளியே இருந்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம். இதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அப்படி அந்த ராஜா உங்க விருப்பங்களை பூர்த்தி செய்யலனா, அதுல பாரபட்சம் பார்த்தாருன்னா, ராஜ்யத்தோட முக்கியமான உறுப்பினர்கள் கிட்ட ராஜாவை உடனே விளக்குறதுக்கான அதிகாரமும் உண்டு. நீங்க இப்ப சொன்ன விஷயம் உண்மையிலேயே நல்ல விஷயம். நீங்க சொன்ன விஷயங்களை நாங்களும் ஏத்துக்கிறோம். அப்புறம் மகாராஜா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க ஏன் எங்களுக்கு எப்பவும் எங்க ராஜாவா இருக்க கூடாது? இல்ல நண்பா, நான் இங்க இருந்து விடை பெறறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்களே உங்க ராஜாவை தேர்ந்தெடுக்கிற முறை வந்துருச்சு. If you like this video, subscribe to our channel Murthy Media.